வணக்கம் நேயர்களே, ஸ்பிரிச்சுவல் டிவி நேயர்கள் லக்ஷ்மணன் அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 10ஆம் தேதியிலிருந்து 16ஆம் தேதி வரை எப்படி இருக்க போகுதான்னு பார்க்க போகிறோம். எப்போதுமே சொல்கிறதாங்க, லக்னத்துக்கு பாருங்கள். ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் ரிச்சிக ராசி, நீங்கள் ரிச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்குறது மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வர்றது பொது பலன்கள், அதுக்கப்புறம் தசாபுக்தி பலன்கள். ஸோ உங்களுக்கு என்ன தசாபுக்தி அந்த நடக்குது அதை மிங்கிள் பண்ணி பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். மேஷராசி. ஸோ மேஷராசிக்கு பார்த்தீங்கன்னா உங்களது ராசியாதிபதி செவ்வாய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ 3ல் இருக்காருங்க. ஸோ 3லேருந்து இப்போ 4க்கு போகிறார். பட் இருந்தாலும் 3ல் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது 8, 3 நிறைய சேலஞ்சஸ், ஸ்ட்ரெஸ்ஸஸ், டென்ஷன்ஸ் வரதுக்கான வாய்ப்புகளை நிறைய ஏற்படுத்தும். பட் ஆனால் அது ரொம்ப பாதிப்புகளை தராது. ஏன் தராதுன்னும் போது அது இப்போ செவ்வாய் போகிறது குருவுடைய சாரத்தில் போகும்போது அது 12லே நிற்குது. ஸோ ஒரு கிரகத்தோட பின்னாடியே குரு நிற்கும்போது அந்த நெகட்டிவிட்டியை கொடுக்காதுங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ அதனால் நல்ல விஷயம் நடக்கும். பட் இருந்தாலும் பேசும்போது பழகும்போது கொஞ்சம் கவனமாக பேசணும். ஏதாவது ஏடாகூடமான தடிமனான வார்த்தைகள், கொஞ்சம் ஏடாகூடமாக பேசுகிற மாதிரி விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. அதுவும் குடும்பத்தில் நிறைய ஒரு வாக்குவாதங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 2 7ஆம் அதிபதியான சுக்கிரன். ஸோ 2 7ஆம் அதிபதி சுக்கிரன் 12ல் இருக்கார். அதுவும் இப்போது புதனுடைய சாரத்தில் போகிறாங்க. ஸோ புதனுடைய சாரத்தில் போகும்போது அவரும் 12லும் கொஞ்சம் செலவுகள் அதிகமாக இருக்கும். வேலை விஷயங்கள், நிறைய அலைச்சல்கள், நிறைய ட்ராவல் பண்ணுற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக கொடுத்துரும். மற்றபடி பார்த்திங்கன்னா லாபங்களும் சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயத்துக்காக நிறைய மெனக்கெட்டு அலையிற மாதிரி விஷயங்களை நிறைய ஏற்படுத்தும். ஸோ மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய ஏன்னா இது 3, 6 சில நேரங்களில் கணவன் மனைவிக்கு நடுவிலே சின்ன சின்ன சந்தேகங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ அதுவும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு 3ஆம் அதிபதி. ஸோ 3 மற்றும் 6ஆம் அதிபதியான புதன். ஸோ 3 மற்றும் 6ஆம் அதிபதியான புதன் 12ல், அதுவும் சனியுடைய சாரத்தில் இருக்கும். நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு. வேலையில் நிறைய மாற்றங்கள், அந்த மாற்றங்கள் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கும். ஸோ கொஞ்சம் அலைச்சல்கள் இருந்தாலும் நிறைய பயணங்கள் இருக்கும். ஸோ பயணங்கள் நல்ல விஷயங்கள், நல்ல சிறப்பான விஷயங்கள்லாம் கண்டிப்பாக இருக்குங்க. 4ஆம் அதிபதியான சந்திரன். ஸோ 4ஆம் அதிபதியான சந்திரன் சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. வீடு, சொத்துக்கு சார்ந்த விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதுவும் பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த லெவலுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகளை எல்லாம் கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஸோ அது ரொம்ப சிறப்பான விஷயங்கள். ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 5ஆம் அதிபதியான சூரியன். ஸோ 5ஆம் அதிபதியான சூரியன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ 11ல் வராங்க. ஸோ 11ல் வரும்போது நல்ல லாபங்களை எள்ளி தரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. அது 11ல் உள்ள சூரியன் பார்த்திங்கன்னா இப்போ சனியுடைய கூட இருக்கும்போது மூத்த சகோதரருக்கும் உங்களுக்கும் நிறைய ஒரு கிளாஷஸோ, நிறைய வாக்குவாதங்கள், லாபம் சம்மந்தமான விஷயங்கள் ஒரு வாக்குவாதங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுக்கும். குழந்தைகளும் கொஞ்சம் நம்ம எமோட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் 6ஆம் அதிபதி. ஸோ 6ஆம் அதிபதியான புதன். ஸோ 6ஆம் அதிபதி புதன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12ல் இருக்கும்போது இந்த மாதிரி விஷயங்களும் 6, 12 நாளே வேலை நிறைய அலைச்சல்கள், நிறைய விஷயங்கள் பண்ணும். பட் இருந்தாலும் லாபங்கள் எள்ளி தரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. 7ஆம் அதிபதியான சுக்கிரன். 7ஆம் அதிபதி சுக்கிரன் 12ல் இருக்கும்போது சுப நிகழ்ச்சிகளுக்கான விரயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ சில நேரங்கள் ஐயோ என்னடா அது ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்டாக இருக்கிற மாதிரியான விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஸோ வேலையில் நல்ல ஏற்றணும், நல்ல லாபம் இருக்கும். நல்ல லாபம், சந்தோஷமாக இருப்பீங்க. அதில் எந்த வித மாற்றமும் இல்லை. 8ஆம் அதிபதியான சுக்கிரன். 8ஆம் அதிபதி சுக்கிரன் 3ல் இருக்கும்போது கொஞ்சம் எமோஷன்ஸ் எல்லாமே இருக்கும். கொஞ்சம் பார்த்து பேசுகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 9ஆம் அதிபதியான குரு. ஸோ 9ஆம் அதிபதியான குரு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2ல் இருக்கார். ஸோ நல்ல வெளிநாடு சார்ந்த விஷயங்கள், அப்பா அம்மா சம்மந்தமான விஷயங்கள் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. 10ஆம் அதிபதியான சனி 11ல் இருக்கும்போது நல்ல லாபம், நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு. அதுவும் சனி பார்த்திங்கன்னா இப்போ குருவுடைய சாரத்தில் போகும்போது பெருத்த லாபங்கள் அள்ளித்தரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. குழந்தைகளுடைய சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ இதெல்லாமே ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் 12ஆம் அதிபதியாக இருக்கிற குருவே உங்களுக்கு 2ல் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள். ஸோ நிறைய பேருக்கு அந்த பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குங்க. ஸோ இதெல்லாமே ரொம்ப சிறப்பு. இதுவரை பார்த்தது பொது பலன்கள். இப்போ பார்க்கும்போது தசாபுக்தி பலன்கள். ஸோ தசாபுக்தி பலன்கள் பார்த்திங்கன்னா மேஷ லக்னமாக இருந்து சூரிய தசாபுக்தி சூரியன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 11ல் இருக்கார். ஸோ குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ நல்ல ஒரு வளர்ச்சியும் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா தொழில் பார்த்திங்கன்னா ஒரு சும்மா சின்ன ஸ்ட்ரெஸ்ஸஸ் வரும். அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளிடம் சின்ன சின்ன தர்க்கங்கள் ஏற்படுவதற்கான அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து நல்லது. ஏன்னா அது சனி சூரியன் ஒரு இணைவு இருக்கும்போது அந்த மாதிரி எமோஷன்ஸை கண்டிப்பாக கொடுத்துரும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது மேஷ லக்னமாக சந்திர தசாபுக்தி சந்திரன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4ஆம் அதிபதி. ஸோ 4ஆம் அதிபதி சிறப்பான பலன்கள், நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக கொடுக்குறார். ஸோ அது இது மாற்றமில்லை. அது வரும்போது மேஷ லக்னமாக இருந்து
செவ்வாய் தசாபத்தினா செவ்வாயில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பார்த்து பேசணும். ஏன்னா வந்து அது 3-8 போதே அது குருடைய சார்லும் 2-8 மாறுது. ஸோ அப்போ வந்து கொஞ்சம் எமோஷனாக பேசுறது, கொஞ்சம் வாக்குவாதங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருந்தாலும், அதுவும் குடும்பத்தில் வர்றதுக்கான வாய்ப்புனா கொஞ்சம் கவனமாக இருக்குது. ரொம்ப ரொம்ப நல்லது. மேஷ லக்னமாக இருந்து ராகு தசாபதி ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12 இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லாயிருக்கு. அதுவும் வந்து இப்போ வந்து குருடைய சாரத்தில் இருக்கும்போது அந்த பிரயாணங்களில் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ குடும்பத்தில் வந்து நிறைய குடும்பத்துக்காக நிறைய செலவு பண்ணுற மாதிரி விஷயங்களையும் கண்டிப்பாக ஏற்படுத்தும். மேஷ லக்னமாக இருந்து குரு தசாபத்தின்னு குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2 இருக்கார். ஸோ அவர் வந்து 9 தேதி 12 நல்ல வெளிநாடு பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. தாயார் சம்மந்தமான விஷயங்களையும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்ன சின்ன கருத்து வேறும் கொஞ்சம் வந்து அவங்க வந்து ஒரு ஆன்மீக சுற்றுலாவை எங்கேயோ போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. வீடு சம்மந்தமான விஷயங்களில் சின்னதாக ஒரு செலவு சின்ன சின்ன செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு, அதில் தாயார் சம்மந்தமான விஷயங்களில் கொஞ்சம் செலவு ஏற்படுறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து மேஷ லக்னமாக இருந்து சனி தசாபதி சனி வந்து 10ஆம் அதிபதி 11 அது குருடைய சாதனம் பெரிய லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் இருக்குது. ஸோ நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் தொழில் ரீதியான விஷயம் நல்ல மாற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது மேஷ லக்னமாக இருந்து புதன் தசாபதி புதன் வந்து 12 இருக்காங்க. 3-6 12 இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு, அதனால் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. மேஷ லக்னமாக இருந்து கேது தசாபதி கேது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 6 இருக்கும்போது நல்ல ஏற்றங்கள் நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். பெருத்த லாபங்களை எதிர்பார்க்கலாம். வேலையில் வந்து இருந்த கடுபிடிகள் கொஞ்சம் வந்து மன உளைச்சல் இருந்தாலும் அதுக்கப்புறம் நல்ல லாபங்களும் நல்ல ஒரு விஷயங்களும் ஒரு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது மேஷ லக்னமாக வந்து சுக்கிர தசாபதி இருந்தாலும் சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12 உச்சமாக அது புதனுடைய சாரத்தில் இருக்கும்போது நல்ல ஒரு ஏற்றங்கள் தான், நிறைய அலைச்சல்கள் இருக்கும். சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்களுக்காக நிறைய அலைச்சல் இருக்கும். சில பேர் வந்து கணவன் மனைவிகளோ சின்ன சின்ன தர்க்கங்களோ சின்ன சின்ன சந்தேகங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு, அது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ நல்ல விஷயங்கள்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு கேல்குலேஷனில் வந்து எதெல்லாம் அலர்ட்டுன்னு சொல்கிறோமோ அது அலர்ட் இருந்தாலே எல்லாமே சிறப்புங்க. ரிஷபராசி. ஸோ ரிஷபராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ராசி சுக்கிரன் வந்து 11 அது புதனுடைய சாதனம் நல்ல ஏற்றம் நல்ல லாபங்கள் நல்ல சந்தோஷங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து குழந்தைகளுடைய எதிர்காலம்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். நல்ல வளர்ச்சி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 2 மற்றும் 5ஆம் அதிபதியான புதன் வந்து 11 இருக்குது. அது சனியுடைய சாதனம் தொழில் ரீதியான விஷயம் நல்ல வளர்ச்சி நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ எல்லாமே ரொம்ப சிறப்பு தான். மற்றபடி வந்து உங்களுக்கு 3ஆம் அதிபதி 3 வந்து பார்த்திங்கன்னா சனி வந்து உங்களுக்கு இந்த வாரத்தில் வந்து ஒரு பூசத்தில் போகும்போது நல்ல லாபங்களையும் நல்ல ஏற்றங்களையும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ புதிய தொழில் திட்டங்கள்லாம் இருக்கிறதுக்கான புதிய ஒப்பந்தங்கள் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ இது வந்து சந்திரன் வந்து சிறப்பான விஷயங்களை கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்து உங்களுக்கு 4ஆம் அதிபதியான சூரியன் 4ஆம் அதிபதி சூரியன் வந்து 10 இருக்கும்போது நல்ல தொழில் ரீதியான விஷயம் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபம் வீடு நீளம் சம்பந்தமான விஷயம் நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து 5ஆம் அதிபதி 5ஆம் அதிபதியான புதன் வந்து 11 சிறப்பான விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. குழந்தைகள் விஷயங்கள் அங்கே கேது இருக்கிறனால சின்ன சின்ன தர்க்கங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். மற்றபடி வந்து ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லை. மற்றபடி 6ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 11 இருக்கும்போது சிறப்பான வளர்ச்சி நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான ரொம்ப நல்லா இருக்குது பெரிய வளர்ச்சி. மற்றபடி வந்து சில பேர் ஆன்மீக பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ இதை மாதிரி விஷயங்கள் குழந்தைகளுக்காக நிறைய லாபங்கள் குழந்தைகளுடைய சுப நிகழ்ச்சி சார்ந்த விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 7ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி செவ்வாய் வந்து 2 இருக்கும்போது சுப நிகழ்ச்சி சார்ந்த விஷயங்கள் நடக்கிறதுக்கான ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் அற்புதமாக இருக்குது. வியாபாரத்திலையும் வந்து நல்ல ஒரு அடுத்த கட்டத்திற்கு போகிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 8ஆம் அதிபதியான குரு 8ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ராசியிலே இருக்கும்பொழுது என்ன மாதிரி விஷயங்கள் இருக்கும் நண்பர்கள் விஷயங்களையும் மூத்த சகோதர சம்மந்தமான விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்றபடி புதிய ஒப்பந்தங்கள் சம்மந்தமான விஷயங்கள் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக படித்து பார்த்து கையெழுத்து போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கு வரும்போது 9ஆம் அதிபதி 10 இருக்கும்போது தந்தை சார்ந்த விஷயங்களில் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் இருக்கும். சில பேருக்கு வந்து வெளிநாடு சுற்றுப்பயணங்கள் இல்லாட்டி வெளிநாடு பிரயாணங்கள் வேலை விஷயமாக ஒரு நிறைய பிரயாணங்கள் அலைச்சல்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. தொழில் ரீதியான விஷயங்கள் கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும். அப்பா சம்மந்தமான விஷயங்கள் வெளிநாட்டில் இருக்கணும் பெரிய லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு நல்ல பணம் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அது ரொம்ப சிறப்பு தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 11ஆம் அதிபதி 12 இருக்கும்போது கொஞ்சம் சுப செலவுகள் நல்ல ஒரு ஜாலிக்காக செலவு பண்ணுற மாதிரி விஷயங்களும் கண்டிப்பாக பண்ணுவீங்க. ஸோ அது ரொம்ப சிறப்பு தான். ஸோ இதுவரை பார்த்தது வந்து புது பலங்கள். இப்போ பார்க்கும்போது தசாபத்தி பலன் ரிஷப லக்னமாக இருந்த சூரிய தசாபத்தினும் சூரியன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4ஆம் அதிபதியாக இருந்து 10 இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் இருந்தாலும் சூரியனும் சனியும் ஒரே கட்டத்தில் ஒரு நெருங்கிய ஒரு தொடர்பில் இருக்கும்போது ரொம்ப எமோஷன்ஸும் ஸ்ட்ரெஸ்ஸஸும் இருக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அப்பாவுக்கும் மகனுக்குமே வந்து நிறைய கிளாஷஸ் வரதுக்கான வாய்ப்பு அப்பா கிட்ட பேசும்போது பழகும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய ரிஷப லக்னமாக இருந்து சந்திர தசாபதி சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா
பார்த்தீங்கன்னா 3ஆம் அதிபதி வந்து சிறப்பான பலன்கள் நல்ல விஷயங்கள்லாம் கொடுக்குறார். அதுவும் பார்த்தீங்கன்னா பெருத்த தொழில் ரீதியான விஷயம் நல்ல விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும், அதுக்கப்புறம் பார்க்கும்போது குழந்தைகள் சம்மந்தமான விஷயங்களில் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் இந்த சந்திரன் கொடுத்துருவாருங்க. ஸோ இந்த சந்திரன் தசாபதி நடத்தினா ரொம்ப சிறப்பான பல நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது ரிஷப லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபதியும் செவ்வாய் வந்து 2 மற்றும் உங்களுக்கு 7ஆம் அதிபதியாக வராருங்க. ஸோ உங்களுக்கு வந்து 7ஆம் அதிபதியாக வந்து அவர் வந்து 12 இருக்கும். சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயத்துக்கு கொஞ்சம் செலவு பண்ணுறமான விஷயங்களை கண்டிப்பாக கொடுத்துருவாருங்க. சுப நிகழ்ச்சிகள் கண்டிப்பாக அதுக்கான முயற்சிகள் எடுக்கும்போது கண்டிப்பாக சிறப்பாக நடக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் பார்க்கும்போது ரிஷப லக்னமாக வந்து ராகு தசாபுத்தி அந்த ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 11ல் இருக்கார். அதுவும் வந்து இப்போ குருவுடைய சாரத்தில் போகும்போது நல்ல லாபங்களை அள்ளித்தரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. வெளிநாட்டில் இருக்கவங்க தந்தை சார்ந்த ஒருவராலும் நல்ல லாபங்கள் வருவதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது ரிஷப லக்னமாக இருந்து குரு தசாபதி குரு வந்து உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது கொஞ்சம் நிறைய கன்ஃபியூஷன்ஸ் அதுக்கான விடைகள்லாம் கிடைக்கும். புதிய ஒப்பந்தங்கள் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. சில பேருக்கு வந்து இருக்கிற வீடு மாற்றலாமா, இல்லை இருக்கிற வீடை விற்றுட்டு வேறு வீடு வாங்கலாமா அப்படிங்கிற எண்ணங்கள், பழைய வண்டி வாகனங்களை விற்றுட்டு வாங்கலாமாங்கிற எண்ணங்கள் இருக்கும். சில பேருக்கு வந்து தாயாருக்கும் உங்களுக்குமே கொஞ்சம் சின்ன சின்ன கருத்து பேதங்கள் கொஞ்சம் வாக்குவாதங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். ரிஷப லக்னமாக இருந்து சனி தசாபதியும் சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 10 ஸோ 10ஆம் அதிபதி 11ல் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நல்ல லாபங்கள் தான். பட் இருந்தாலும் அது 9ஆம் அதிபதியாக இருந்து 10ல் இருக்கும்போது தொழில் நல்ல லாபங்கள் இருந்தாலும் நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளை நிறைய கொடுத்துரும். கொஞ்சம் அப்பப்போ சின்ன சின்ன டென்ஷன்ஸ் தொழிலில் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் எல்லாமே சரியாடும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது ரிஷப லக்னமாக இருந்து புதன் தசாபதி எந்திரங்கள் புதன் 2 மற்றும் 5ஆம் அதிபதியான புதன் வந்து 11ல் இருக்கும்போது குழந்தைகளாக நல்ல வளர்ச்சி, நல்ல சந்தோஷங்கள், குதூகலங்கள், ஆன்மீக சுற்றுப்பயணங்கள், ஒரு உல்லாச பயணங்கள்லாம் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். அது குழந்தைகளாக நல்ல வளர்ச்சி, நல்ல ஒரு சந்தோஷங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்து ரிஷப லக்னமாக இருந்து கேது தசாபுத்தி இருந்தாலும் கேது வந்து பார்த்திங்கன்னா 5ல் இருக்காருங்க. அது சூரியனை சார்ந்தும் போது ஏதாவது குழந்தைகளுக்காக நிறைய செலவு பண்ணுறது, குழந்தைகளுக்காக கடன் வாங்குறமான சூழ்நிலையை ஏற்படுத்தும். தொழில் ரீதியான விஷயம் கொஞ்சம் லோன்ஸ் வாங்குறமான விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். மற்றபடி ஆன்மீகம் சம்மந்தமான ஒரு பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. ரிஷப லக்னமாக வந்து சுக்கிர தசாபதியும் சுக்கரன் 11ல் இருக்காருங்க. ஸோ 6, 11 போது நல்ல வேலையில் நல்ல ஏற்றம், நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. வேலையில் அடுத்த கட்டத்திற்கு போகிறதுக்கான வாய்ப்பு, அதுக்கான முயற்சியில் சிறப்பாக இருக்குங்க. ஸோ எல்லாமே ரொம்ப அற்புதமாக இருக்குது. மற்றபடி என்னங்க, இது ஒரு கேல்குலேஷன்ஸ். இந்த கேல்குலேஷன்ஸ் பிரகாரம் நம்ம சொல்கிறது வந்து கொஞ்சம் நீங்கள் மைண்டில் ஒரு ப்ளஸ் அண்ட் மைனஸை நோட் பண்ணி வச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் வந்து மிங்கிள் பண்ணி நடந்துக்கிட்டிங்கனாலே எல்லாமே சிறப்பாக இருக்குன்றது உண்மையான விஷயம். மிதுன ராசி. ஸோ மிதுன ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி புதன். ஸோ 1, 4ஆம் அதிபதி புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10ல் இருக்கார். ஸோ தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல வளர்ச்சி, நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான நிறைய பிரயாணம் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளை நிறைய ஏற்படுத்துங்க. ஸோ அது நிறைய இருக்கும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2ஆம் அதிபதியான சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா நல்ல சிறப்பான பலன்கள், நல்ல ஒரு வீடு, ஸோ குடும்பம் சம்பந்தமான விஷயங்கள், மற்றபடி வந்து புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்து போடுறது, இந்த மாதிரி விஷயங்களும் சிறப்பாக நடக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 4ஆம் அதிபதி. ஸோ 4ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா 10லும் தாயார் சம்பந்தமான விஷயங்களும் ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுத்துரும். அது மட்டும் இல்லாமல் தாயாருடைய விஷயங்களும் கொஞ்சம் அம்மா வந்து வெளியூரோ வெளிநாடு இந்த மாதிரி பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளையும் நிறைய கொடுத்துருங்க. ஸோ வெளியூருக்காச்சும் போயிட்டு வருவாங்க. அது பிறகு பார்க்கும்போது உங்களது 3ஆம் அதிபதியான சூரியன். ஸோ 3ஆம் அதிபதியான சூரியன் வந்து 9ல் இருக்கும்போது நல்ல பிரயாணங்கள், ஸோ நிறைய பிரயாணங்கள் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக. கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். என்ன மாதிரி ஸ்ட்ரெஸ்னால் வந்து அப்பா சார்ந்த உறவுகளில் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு, அதுவும் வெளிநாட்டில் இருக்கிறவங்க வந்து கொஞ்சம் எமோட்டாக இருக்கிறதுக்கான ஃபீல் கண்டிப்பாக இருக்கும். காரணம் என்னென்னா சூரியன் சனியுடைய இணைவு அந்த மாதிரி எமோஷன்ஸை கொடுக்கும். அது கொஞ்ச நாள் தான் அதுக்கு சரியாயிடுங்க. ஓகேங்களா? ஸோ அது கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 5ஆம் அதிபதி. ஸோ 5ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து 10ல் உச்சமாக இருந்து அது புதனுடைய சாரத்தில் இருக்கும்போது வீடுகள் சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயங்கள் தான். அது பார்க்கும்போது உங்களுடைய 6ஆம் அதிபதியான செவ்வாய். 6ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளை நிறைய கொடுத்துரும். ஆனால் அதுக்கான ட்ராவல் நிறைய இருக்கும். கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை தவிர்க்க முடியாது. மற்றபடி திருமணம் சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயத்துக்காக கொஞ்சம் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். அது விஷயமாக கொஞ்சம் அலைச்சல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை நிறைய ஏற்படுத்தும். கணவன் மனைவி ஊரில் இருந்தாலும் வெளியூரில் அவங்க வந்து பிரயாணம் பண்ணி கணவன் வந்து மனைவி விட்டு கொஞ்சம் பிரயாணம் பண்ணுறது அந்த மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பும் நிறைய இருக்குது. அப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து உங்களுடைய 8ஆம் அதிபதியான சனி வந்து 9ல் இருக்கும் பொழுது அப்பாவுக்கும் உங்களுக்கும் சின்ன சின்ன கிளாஷஸ் வர்றதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்தும். கொஞ்சம் எமோஷன்ஸ், கொஞ்சம் அந்த ஸ்ட்ரெஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 9ல் வந்து சனி வந்து பார்த்திங்கன்னா உங்கள் குருடைய சாரத்தில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் நிறைய அலைச்சல்கள், கொஞ்சம் எமோட்டாக இருக்கான வாய்ப்பு இருக்குன்னா கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும்.
அதுக்கப்புறம் 10ஆம் அதிபதி குரு வந்து 12 இருக்கும், தொழில் நினைச்சு அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா புதிய ஒப்பந்தங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பு தான். அதுக்கான ஸ்பெண்டிங் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்காத ஃபீலிங் கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் 11ஆம் அதிபதி செவ்வாய் வந்து உங்களுக்கு வந்து ராசியிலே இருக்கும்போது 6, 11 நம்ம வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் அள்ளித்தரதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ எல்லாமே ரொம்ப சிறப்பு தான். ஸோ இதுவரை பார்த்தது பொது பலன்கள். இப்போ பார்க்கும்போது தசாபதி பலன். மிதுன லக்னமாக இருந்து சூரிய தசாபதி அந்த நடந்த சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ 9ல் இருக்கும்போது நிறைய பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு வந்து புதிய ஒப்பந்தங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய ஏற்படுத்தும். ஸோ எல்லாமே சிறப்பு தான். மிதுன லக்னமாக இருந்து சந்திர தசாபதினா சந்திரன் வந்து சிறப்பான விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள்லாம் கொடுக்கும். நிறைய பேருக்கு நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளை கொடுத்துரும். அப்பாவுக்கும் உங்களுக்கும் இருக்கிற ஒரு சின்ன ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாகிறதுக்கான வாய்ப்பு அந்த மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். அதுக்கப்புறம் போது மிதுன லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபதி செவ்வாய் வந்து 6, 11ஆம் அதிபதி ராசியில் இருக்கும். வேலை நல்ல ஏற்ற நல்ல லாபங்கள் இருக்கும். கணவன் மனைவிக்கு நடுவில் சின்னதாக ஒரு பூசல்கள் வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் அது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். மிதுன லக்னமாக இருந்து ராகு தசாபதி ராகு வந்து பார்த்திங்கன்னா 10ல் இருந்து அது வந்து இப்போது வந்து குருடைய சாரத்தில் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள், ஸோ தொழில் ரீதியான விஷயங்களில் நிறைய பிரயாணம் பண்ணுற மாதிரி விஷயங்கள் நிறைய ஏற்படுத்தும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா புதிய தொழில் ஒப்பந்தங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லாயிருக்கு. மிதுன லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி அந்த ஸோ சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி விஷயங்களை பண்ணுவார் அப்படின்போது சனி வந்து இப்போது உங்களுக்கு வந்து 8ஆம் அதிபதி அந்த 9ல் இருக்கும். அப்பாவுக்கும் உங்களுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் ஆஃப் இருக்கும். வெளிநாட்டில் இருக்கவங்க வந்து கொஞ்சம் எமோட்டாக இருப்பீங்க. ஐயோ என்னமோ ஏதாமோ ஒரு படபடப்பு ஏதாவது மாற்றம் இருக்குமாங்கிற எண்ணங்களையும் கண்டிப்பாக ஏற்படுத்தும். அது ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ மிதுன லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்த புதன் வந்து பார்த்திங்கன்னா 1, 4ஆம் அதிபதி 10ல் இருந்து அதுவும் அது இப்போ சனியுடைய சாரத்தில் இருக்கும் நிறைய பிரயாணங்கள். ஸோ தாயாரோடு வந்து ஒரு பிரயாணம் பண்ணுற மாதிரி விஷயங்களை ஏற்படுத்தும். ஸோ கொஞ்சம் வந்து நீங்களும் வந்து கொஞ்சம் பிரயாணம் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்களை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. தந்தை சார்ந்த சொத்துக்களுக்காக கொஞ்சம் பிரயாணம் பண்ணுறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறையா இருக்கும். தொழில் ரீதியான விஷயங்களுக்கும் பிரயாணம் பண்ணுறதுக்கான வாய்ப்புலாம் நிறையா இருக்குங்க. அது வந்து ஒன்றும் பண்ண முடியாது. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா மிதுன லக்னமாகுது கேது தசாவது கேது வந்து 4ல் இருக்காரு. சூரியனை சாதனம் தாயாரோட உடல்நலம் சம்பந்தமான விஷயம் கொஞ்சம் எக்ஸ்பென்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகளை நிறைய ஏற்படுத்தும். தாய் தந்தையார் அவருடைய உடல்நிலை சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் பார்த்து நடந்தது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது மிதுன லக்னமாக இருந்து சுக்கிர தசாபதினம் சுக்கிரன் வந்து 10ல் இருக்காருங்க. ஸோ 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் குழந்தைகளுக்காக நிறைய ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி விஷயங்கள் நிறைய ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் அது புதனுடைய சாரத்தில் இருக்கும்போது சொத்துக்கள் ஏதாவது புதுசாக வாங்கலாம், பழைய சொத்தை விற்று புது சொத்து வாங்கலாங்கிற எண்ணங்களையும் கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. ஸோ நல்ல விஷயங்கள்லாம் இருக்குன்னா இது மாதிரி ஒரு கால்குலேஷன்ஸ் வந்து கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து அந்த சிச்சுவேஷன்ஸ் வந்து கொஞ்சம் அலர்ட்டாக இருந்துட்டாலே போதுங்க. மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பார்க்க போகிறது பரிகாரங்கள் யாருக்கெல்லாம் பலிக்காது. ஸோ இதை வந்து மேஜராக வந்து எல்லோருமே தெரிஞ்சுக்கணும். ஸோ ஏன்னா எல்லோருமே வந்து கண்மூடித்தனமாக இந்த பரிகாரம் பண்ணுங்கள் அந்த பரிகாரம் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி பரிகாரம் பண்ணால் என்ன மாதிரி நடக்கும், ஸோ பரிகாரம் பண்ணாமல் அந்த பிரச்சனையிலேருந்து நம்ம எப்படி வெளியில் வர்றது, ஸோ இதை பற்றி தான் வந்து இந்த டிப் ஆஃப் த வீக்கில் சொல்ல போகிறோம். ஸோ பரிகாரங்கள்ன்றது வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாகவே வந்து ஒரு பாதக ஸ்தானத்தையும் ஒரு பாதகாதிபதியாகவோ இல்லை பாதக ஸ்தானத்துலேயோ வந்து அந்த பரிகார கிரகங்கள்ன்றது நீங்கள் உதாரணமாக ஒரு 7 வந்து ஒரு பரிகாரம் பண்ணுறோம்னா அங்கே வந்து உங்களுக்கு பாதகாதிபதியாகவோ பாதகமாகவோ இருந்ததுன்னா அந்த பரிகாரங்கள் வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக எடுக்காது. நம்பர் 1. 2வது வந்து உங்களுக்கு வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா அஷ்டமாதிபதியோட தொடர்பு. எந்த பரிகாரத்தையும் இப்போ சப்போஸ் வந்து ஒரு 7ஆம் இடத்துக்கு வந்து ஒரு பரிகாரம் பண்ணுறீங்க, அந்த 7ல் வந்து அஷ்டமாதிபதி இருக்காருன்னா அந்த 7க்குரிய அந்த பரிகாரத்தை நீங்கள் பண்ணிங்கன்னா அந்த பரிகாரம் பலிக்காது. இன்னும் கேட்டிங்கன்னா அந்த பிரச்சனைகள் அதிகமாகுங்கிறது தான் உண்மையான விஷயம். அதுக்கப்புறம் வந்து இன்னொரு கிரகம் என்னென்னா செவ்வாயுடைய பார்வையோ செவ்வாயுடைய சேர்க்கையோ செவ்வாயுடைய விஷயங்கள் வந்து இணைவு இருக்கிற பரிகாரங்கள் வந்து கண்டிப்பாக பலிக்காது. காரணம் என்னென்னா காலபுருஷனுக்கு அஷ்டமாதிபதி அதை 8ஆம் அதிபதியாக இருந்து அவருடைய பார்வையிலையோ சேர்க்கையிலையோ இருக்கிற பரிகாரங்கள் வந்து நமக்கு வந்து ஒர்க்கே ஆகாது. அது ரொம்ப நெகட்டிவிட்டியான பலன்களை கண்டிப்பாக கொடுக்கும். ஸோ அதை வந்து நம்ம மைண்டில் வச்சுக்கணும். ஏன்னா அஷ்டமாதிபதியாக இருந்தாலும் காலபுருஷன் அஷ்டமாதிபதியாக இருக்கிற செவ்வாய் வந்து கனெக்டிவிட்டியில் எந்த பரிகாரம் பண்ணாலும் அது நடக்கவே நடக்காது. இன்னொன்று அந்த பரிகாரம் பண்ணுற நாள்லேயும் வந்து பார்த்திங்கன்னா அந்த நட்சத்திரங்களோ அந்த கிரக சேர்க்கைகளோ அந்த பரிகார ராசிக்கு இருக்கக்கூடாதுங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ அது வந்து மேஜராக பார்க்கணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய பரிகாரங்கள் வந்து ஃபெயிலியர் ஆகிறது வந்து திதி சூனியங்கள். சில திதி சூனிய நாட்களில் இவங்களுக்கு திதி சூனியம் இருக்கிற ராசிகளில் வந்து ஒரு லக்னமோ சந்திரனோ போகிற அந்த காலகட்டங்களில் நம்ம அந்த பரிகாரங்கள் பண்ணும்போது நமக்கு வந்து அந்த பரிகாரம் வேலை செய்யாது. ஸோ அதனால் வந்து இதை வந்து கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. எந்த பரிகாரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இது வந்து நம்ம ஏன் இது பலிக்காது, அப்போ நான் வந்து வெளியில் வரவே முடியாதா அப்படின்னு நீங்கள் கேட்குறது புரியுது. பட் வர முடியாதுன்னு இல்லை, பட் இது வந்து அனுபவிச்சு கழிக்க வேண்டிய கர்மாங்கிறத வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து சிலதுக்கு பரிகாரம் இல்லை. 70% விஷயங்களுக்கு வந்து பரிகாரம் கிடையாது. ஏன்னா வந்து எப்படியாச்சும் இந்த கனெக்டிவிட்டியில் வந்து உட்காந்துரும்.
ஓகேங்களா. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னும்போது என்னை பொறுத்தவரை ஒரு பிரார்த்தனை. ஸோ இறைவன்ட்டு வந்து பிரார்த்தனை பண்ணலாம். ஸோ மனதார வந்து இறைவனை பிரார்த்தனை பண்ணி மற்றவங்களுக்கு அன்னதானம் பண்ணுறதோ மனதார வந்து ஒரு இறைவனுக்கு வந்து ஒரு பிரார்த்தனை வச்சுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அதுக்கான ரிலீஃப் அந்த விஷயத்தில் தான் கிடைக்க முடியும். நான் பரிகாரங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெடிசன் எடுக்கிற மாதிரி. ஸோ அந்த மெடிசன் எடுத்திங்கன்னா என்ன ஆகும், அது சைட் எஃபெக்ட் கொடுக்கும்ன்றதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருந்ததுன்னா இந்த பரிகாரம் ஒர்க் ஆகாது. அதே இந்த பிரார்த்தனைகள் வந்து இறைவன். ஸோ இறைவன்கிட்ட வந்து நம்ம முழுசாக ஒப்படைச்சு நம்ம வந்து இறைவனை சரணாகதி அடைஞ்சு எனக்கு வந்து நல்ல வழி காட்டுங்கிறத வந்து நம்ம பண்ணும்போது கண்டிப்பாக எப்பேற்பட்ட பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு கிடைக்கும், ஒரு வழி கிடைக்குங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ எல்லோருக்குமே வந்து அது ஒரு என்ன சொல்கிறது, இதை வந்து நீங்கள் பண்ணி பாருங்கள். ஏன்னா என்னை பொறுத்தவரை நான் நிறைய பேர் சஜஸ்ட் பண்ணுறதுன்னு பிரார்த்தனை தான் சொல்லுவேன். பரிகாரத்தை விட நீங்கள் பிரார்த்தனை பண்ணுங்கள். மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ண அதுக்கான தீர்வு வந்து நம்ம கூடவே ஒருத்தன் வந்து நமக்கு வந்து கிளியர் பண்ணி கொடுக்கறதான் நம்ம வந்து கண்ணெதிர்க்க பார்க்க முடியும். ஸோ அதனால் வந்து பிரார்த்தனை பண்ணுங்கள். பரிகாரம் இருக்குது, சிம்பிளான நிறைய சின்ன சின்ன பரிகாரங்கள் இருந்தாலும் இந்த தொடர்பு அஷ்டமாதிபதி 8ஆம் அதிபதி தொடர்பு இருந்தால் அந்த பரிகாரம் வேலை செய்யாது. திதிசூனியம் கனெக்டிவிட்டியான அது உங்களுக்கு திதிசூனிய ராசிகளில் நீங்கள் பரிகாரம் பண்ணும்போது அந்த பரிகாரங்கள் பலிக்காது. ஸோ அதுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக பார்த்துக்கணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துங்க. மற்றபடி எல்லாமே சிறப்பு தாங்க. ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள்லாம் இருக்கணும்னா நமக்கு வந்து ஒரு பிரார்த்தனை அவசியம். டெய்லி வந்து நான் தான் சொல்லுவேன், நீங்கள் வந்து 3 வேளை சாப்பாடு 1 வேளை தூக்கம் எப்படி அவசியமோ இது மாதிரி மனதார இறைவனை வந்து ஒரு பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்கும்னு சொல்லிட்டு உங்களோட விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம்.